الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூரணமாக சம்பூரணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் வாழிப்பானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தில் ஒரு புனிதமான 2 தினங்களை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவினுடைய நாள். அந்த ஆஷுராவினுடைய நாளினுடைய சிறப்பை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த ஆஷுராவினுடைய 10வது நாளில் ஒரு நோன்பு, அதற்கு முன்னாலோ பின்னாலோ ஒரு நோன்பு, 2 நோன்புகள் நோற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு வழிமுறையாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாளையும் நாளை மறுநாளும் நோன்பு நோக்க வேண்டும். முடியவில்லை என்று சொன்னால் நாளை மறுநாளும் திங்கட்கிழமையும் நோன்பு நோக்க வேண்டும். சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் நோன்பு நோற்பது கடந்துவிட்ட ஒரு ஆண்டு நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அஹ்தஸிபு அன் யகஃபிர ஸனத்தல்லதி கபலா صيام يوم عاشوراء احتسب على الله ان يكفر سنة التي قبلها. ஆஷுராவினுடைய நாளினுடைய அந்த நோன்பு முந்திவிட்ட கடந்துவிட்ட ஒரு ஆண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றது. ஆதலால் அந்த நாளில் நீங்கள் நோன்பு இருந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கமாக வருகின்றது. அந்த வரிசையில் கடந்துவிட்ட அந்த ஒரு ஆண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்ற இந்த ஆஷுராவினுடைய இந்த நோன்பை நாம் நாளைய தினமும் நாளை மறுநாளும் நோற்பது அல்லாஹ்விடத்தில் நமக்கு உயர்ந்த ஒரு தரஜாவை நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். அந்த வரிசையில் நோன்பு இருக்கக்கூடிய அந்த நோன்பாளிகளுக்கு நாளையும் நாளைய மறுநாளும் அசருக்கு பின்னால் நம்முடைய பள்ளியில் நோன்பு கஞ்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வழக்கம் போல அசருக்கு பின்னால் அந்த கஞ்சி வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நாம் தகவலாக தருகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த ஆஷுராவினுடைய நாளில் இன்னும் 2 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் வஸஅ அலா அயாலிஹி ஃபில் நஃபகதி யௌம ஆஷுரா, ஆஷுராவினுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் யார் செலவு செய்வதில் தாராள தன்மைகளை காட்டுகின்றார்களோ, ஆஷுராவினுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவீனங்கள் செய்வதில் தாராள தன்மைகளை யார் காட்டுகின்றார்களோ, வஸ்ஸஅல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனா, ஆண்டு முழுவதும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் விசாலத்தினுடைய தன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகின்றது. பொருளாதாரத்தினுடைய தன்மையில் செலவீனங்களில் விசாலத்தை காட்டுவது என்று சொன்னால் ஹராமான செயல்களுக்கு நாம் ஒத்து போய்விடக் கூடாது. இதுவெல்லாம் ஹராமான உணவாக இருக்கின்றதோ, இதுவெல்லாம் ஹராமான செலவுகளாக இருக்கின்றதோ, இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்பட்ட செலவீனங்களாக இருக்கின்றதோ, அவைகளை விட்டும் நாம் தவிர்த்து அல்லாஹ் நமக்கு எதை ஹலாலான செலவீனங்களாக காட்டி தந்திருக்கின்றானோ, இருக்கின்ற இடத்தில் விசாலம், உடுத்துகின்ற உடையில் விசாலம், உண்ணுகின்ற உணவில் விசாலம், தாராள தன்மை, உதவுகின்ற தன்மை, இப்படிப்பட்ட நல் அறங்களில் நல்ல செயல்களில் அந்த செலவீனங்களில் யார் தாராள தன்மைகளை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் பரக்கத்தை அபிவிருத்தி அல்லாஹ் செய்கின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அதை அடுத்து ஆஷுராவினுடைய நாளில் அல்லாஹ்வால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த பல நபிமார்களுடைய வரலாறுகளை அந்த தினத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கின்றான். பல நபிமார்களுடைய வரலாறுகளை அந்த தினத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கின்றான். ஒவ்வொரு ஆண்டுகளும் அதை நாம் சொல்லிக் கொண்டே வந்திருக்கின்றோம். 10க்கும் மேற்பட்ட நபிமார்கள், அந்த 10க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளில் அவர்களுக்கு உண்டான வெற்றியை அந்த ஆஷுராவினுடைய நாளில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்ததன் காரணத்தினால் அந்த 10 நபிமார்களுடைய பெயர்களையும் உள்ளடக்கிய ஆஷுரா 10வது நாள் என்பதை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான் என்பதை தஃசீரினுடைய ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். அந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுத்தானோ அதை முன்வைத்து நாம் துஆ செய்து, அதை முன்வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்குண்டான நல்ல ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். அல்லாஹும்ம யா மன் நஜி மூசா, இப்படி அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்ய வேண்டும். இந்த புனிதமான நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் காப்பாற்றியவனை, இந்த புனிதமான நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றியவனை, இந்த புனிதமான நாளில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றியவனை என்று இந்த ஆஷுராவினுடைய நாளில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய அந்த நபிமார்களுடைய அற்புதமான வரலாறுகளை, அந்த வெற்றிக்குரிய வரலாறுகளை முன்வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த நாளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த பெயரை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் நாம் துஆ செய்ய, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களும் பனு இஸ்ரவேலர்கள் தான். அவர்களுடைய கூட்டத்தார்களும் பனு இஸ்ரவேலர்கள் தான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குழந்தைகள். பனு இஸ்ரவேலர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குழந்தைகள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குழந்தைகளில் 6வது பேர குழந்தையாக வருபவர்கள் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டு வந்த பல லட்சம் மக்களையும் அந்த கடலை அல்லாஹ் பிளக்கச் செய்து அவர்களை காப்பாற்றினானே, அந்த வரலாறு குர்ஆன் நமக்கு மெய்சிலிக்க சொல்லுகின்ற ஒரு வரலாறு. அந்த வரலாறை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வாரிசுகள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், யகூதிகள் அவர்களுடைய அந்த அநியாயங்களிலிருந்து இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம் ஏன் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால்
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை அப்பழுக்கற்ற ஒரு மார்க்கமாக, தூய்மையான ஒரு மார்க்கமாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எப்படி காட்டி தந்தார்கள் தெரியுமா? உங்களுடைய செயல்பாடு யகூதிகளுக்கோ நசாராக்களுக்கோ எந்த நிலையிலும் ஒத்து போய்விடக்கூடாது. உங்களுடைய அமல், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய உடை நடைமுறை யகூதிகளுக்கு ஒருபோதும் ஒத்து போய்விடக் கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தெள்ள தெளிவாக சொன்னான். உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள். சூரத்துல் மாஇதாவிலே 51வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தഖதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா பஅத். நீங்கள் உங்களுக்கு உற்ற தோழர்களாக, உங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் எப்படி நண்பர்களாக இருக்கின்றீர்களோ அதே போன்று யகூதிகளையும் நஸாராக்களையும் நீங்கள் உற்ற தோழர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொன்னான், லா தத்தഖதுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகளையும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய தோழர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னான். அப்படி நீங்கள் எடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அவர்களுக்கு நீங்கள் சமமாக ஆகிவிடுவீர்களேயானால் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றான். லா தத்தகிதுல் யஹூத, யகூதிகளை உங்களுடைய உற்ற தோழர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்த ஆயத்தில் மாத்திரமல்ல, குர்ஆனில் யகூதிகளை குறித்து பேசுகின்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உரித்தானவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்களை உற்ற தோழர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களுடைய சொல்லையோ, அவர்களுடைய செயலையோ, அவர்களுடைய வாக்குறுதிகளையோ எதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதைத்தான் குர்ஆனினுடைய வழிநெடுகிலும் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு உபதேசம். அதே அடிப்படையில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஆஷுராவினுடைய நோன்பினுடைய நாளை குறித்து சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆஷுராவினுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள், ஆஷுராவினுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள், அந்த நாளில் யகூதிகளுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூய்மையான ஒரு மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே, நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற, வெறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களுடைய அமலோடு நாம் ஒத்து போய்விடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், சூமு ஆஷுரா, ஆஷுராவினுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகாரிஃபு ஃபீஹல் யஹூத, யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றமாக நோன்பு வையுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செய்கின்ற இந்த அமலில் இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இப்படி ஒரு நிலையை நமக்கு விளக்கி தர வேண்டிய அவசியம் என்ன என்பதற்கு விரிவுரையாளர்கள் ஏராளமான விளக்கங்களை நமக்கு சொல்லுவார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமல், நாம் செய்கின்ற நல்லறங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அல்லாஹ்வால் மறுக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட அவர்களுடைய செயல், சொல் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆதலால் அவர்களோடு ஒப்பிட்டு நாமும் சேர்ந்து அமல் செய்தால் ஒருவேளை அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடலாம், ஒருவேளை அல்லாஹ்வால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடலாம். ஆதலால் யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கபரஹு யௌமன் வ பஅதஹு யௌமா, யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாளை சிறந்த ஒரு நாளாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அஹக்கு அலைனா, அவர்களை விட மூசாவை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் தகுதியானவர், அவர்களை விட மூசாவை கண்ணியம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அவர்களை விட அல்லாஹ்வால் நபிமார்களாக காட்டி தரப்பட்ட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களால் காப்பாற்றப்பட்ட அந்த கௌமுகளையும் அந்த நாளையும் நாம் சிறப்பித்து செய்ய வேண்டிய கடமை நமக்கு உரிமை இருக்கின்றது. ஆதலால் அந்த யகூதிகள் நோன்பு வைக்கின்ற, அந்த யூதர்கள் நோன்பு வைக்கின்ற அந்த 10வது நாளுக்கு முன்னால் ஒரு நாள் சேர்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றார்.
அப்படி முடியவில்லை என்று சொன்னார், நீங்கள் அதற்கு அடுத்த ஒரு நாள் சேர்ந்து நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். தனியாக ஒரு நாள் நோன்பு வைப்பது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகான ஒரு வழிமுறை, பிறை முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் ஆஷுராவினுடைய நாளில் 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 நாட்கள் நாம் நோன்பு நோக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு 3 முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒரு 3 முக்கியமான மாற்றங்களை நபி அவர்கள் செய்தார்கள். அதில் முதலாவது அமல், இந்த ஆஷுராவினுடைய நாளில் யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் அமல். இரண்டாவது, பைத்துல் முகத்தஸில் இருந்து நமக்கு கிப்லாவாக கஅபா நமக்கு மாற்றி தரப்பட்ட ஒரு நாள். பைத்துல் முகத்தஸில் இருந்து கிப்லாவாக கஅபா நமக்கு மாற்றி தரப்பட்ட ஒரு நாள். அந்த வரலாறு நாம் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம். நீண்ட ஒரு வரலாறு. கஅபா இருந்தது, அல்லாஹ் பைத்துல் முகத்தஸின் பக்கம் அல்லாஹ் நமக்கு திரும்ப சொன்னான். கத் நரா தகல்லபு வஜ்ஹிக ஃபீ ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தரதாக என்கிற அந்த ஆயத்தில் அல்லாஹ் அதை குறித்து பேசுகின்றான். அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து கஅபா கிப்லாவாக நமக்கு மாற்றப்பட்ட பொழுது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட, நபியை கொண்டு ஈமான் கொண்ட அத்துணை மக்களும் கஅபாவை நோக்கி திரும்பினார்கள். யகூதிகள் திரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யகூதிகளுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் செய்த இரண்டாவது அமல், பைத்துல் முகத்தஸில் இருந்து கஅபாவின் பக்கம் தங்களுடைய முகத்தை திருப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவது, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பிறநாளை பார்த்து, அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த பெருநாள்களை பார்த்து தங்களுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் கொண்டாடுகின்ற இந்த பெருநாளை காட்டிலும் அல்லாஹ் நமக்கு 2 சந்தோஷமான நாட்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு 2 சந்தோஷமான நாட்களை தந்திருக்கின்றான். முதலாவது ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள். இரண்டாவது ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாள். இந்த 2 நாட்களையும் அல்லாஹ் நமக்கு சிறந்த ஒரு நாட்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஆதலால் அந்த யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டி அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த விஷயங்களில் மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளுக்கு மாற்றமாக உம்ராவிலும் சில அமல்களை சொன்னார்கள், ஹஜ்ஜிலும் சில அமல்களை சொன்னார்கள். அவர்கள் உடுத்துகின்ற ஆடைகளுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்றும் சொன்னார்கள். அதை அடுத்தவர்கள் தாடிக்கும் தங்களுடைய தலைமுடிகளுக்கும் அவர்கள் சாயம் பூச மாட்டார்கள். நீங்கள் மருதாணியை கொண்டு நீங்கள் சாயம் பூசி அழகு செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய அந்த வாழ்வில் சஹாபாக்களோடு உம்ராவிற்கு ஹஜ்ஜுக்கு செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவெல்லாம் செய்யக்கூடாத ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்கள் என்று உம்ராவில் சொன்னார்களோ, ஹஜ்ஜில் சொன்னார்களோ, அந்த யகூதிகளும் அந்த நேரத்தில் அந்த அமலை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் விரும்பாத அத்துணை அமல்களையும் செய்தார். அல்லாஹ் விரும்பாத அத்துணை அமல்களையும் அந்த உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் யூதர்கள் செய்தார்கள். அதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சஹாபாக்களுக்கு சட்டமாகவே ஏற்றி சொன்னார். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சஹாபாக்களுக்கு சட்டமாகவே அதை ஏற்றி சொன்னார்கள். நோன்பிலே மாற்றம் செய்தார்கள், உம்ராவிலே மாற்றம் செய்தார்கள், ஆடைகளில் மாற்றம் செய்தார்கள். இன்னும் சில நேரங்களில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அறியாமை காலத்தினுடைய அத்துணை பழக்கங்களையும் தவிர்த்தெறிந்து அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல அறங்களை கொண்டு வந்தார்களே, அந்த நல்ல அறங்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத தீட்டினுடைய நிகழ்வு, ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாத தீட்டினுடைய நிகழ்வு அது ஏற்பட்டு விடுமையானால் யகூதிகள் அந்த பெண்களை தனி அறையினை பூட்டி வைத்து அவர்களுக்கு கடுமையான சித்திரவதைகளை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களில் ஒருவர்களாக அவர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள்.
உண்ணுகின்ற பொழுதும், உடுத்துகின்ற பொழுதும், உறங்குகின்ற பொழுதும் உங்களில் ஒருவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்களை தனிமைப்படுத்தி அந்த சித்திரவதை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த நேரங்களில் சொல்லி காட்டி, இது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் கலப்பற்றதாக, தூய்மையானதாக உங்களுடைய அமல்கள் அமைந்திருக்க வேண்டும். அந்த அமல்கள் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட எந்த கௌமுகளோடும் வந்துவிடக் கூடாது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள்: மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபலைஸ மின்னா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபலைஸ மின்னா. யாராவது ஒரு அடியார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் அப்பாற்பட்டுள்ள அமல்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களோடு ஒப்பாங்கி விடுவார்களேயானால் ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த வரிசையில் நாம் செய்யக்கூடிய இந்த மார்க்கம், நாம் ஏற்றிருக்கின்ற இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய அமல்களில், நம்முடைய செயல்பாடுகளில் அல்லாஹ் விரும்புகின்ற வகையில் அந்த அமல்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவைகளில் யகூதிகளுக்கு ஒப்பாக, நசாராக்களுக்கு ஒப்பாக எந்த ஒரு அமலும், சொல்லும், செயலும், பேச்சும், ஆடையும், நடையும், உடையும் எதுவுமே வந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிஃபு, நீங்கள் அல் யஹூத, யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொல்லித் தந்திருக்கின்ற விஷயங்கள் இன்னும் ஏராளமாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வரிசையில் நாளையும் நாளைய மறுநாளும் ஆஷுராவினுடைய அந்த நோன்பை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த நாளை, அந்த நிகழ்வுகளை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த இஸ்ரவேலர்களால் கொடுமைப்படுத்தப்படுகின்ற அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும். இந்த நாள் அந்த துஆவை செய்வதற்குண்டான ஏற்றமான ஒரு நாளாக இருப்பதன் காரணத்தினால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ, அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மக்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ, அதை போன்று இந்த உலகத்தில் உண்டான எல்லா முஃமின்களையும், முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற நல்ல துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆஷுராவினுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய நல் அறங்கள், நல்ல அமல்கள், நல்ல துஆக்களுக்கு அல்லாஹ் நமக்கு இந்த துனியாவில் அதற்குண்டான பலன்களை தருகின்றான். நாளை மறுமை நாள் ஆখিরাத்திலும் அதற்குண்டான பலன்களை அல்லாஹ் தருகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகின்றது. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் இது போன்ற அந்த சிறப்பான நாட்களை நாம் அடைகின்ற பொழுது அந்த நன்மைகளை எவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நன்மைகளை நிறைவாக, நிரப்பமாக பெற்றுக்கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும், நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமை நாள் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.